இன்றைக்கு நாங்கள் ரோமர் அதிகாரம் அங்கே கடைசி போன கிழமை 4ஆம் அதிகாரம் வரையும் பார்த்தோம். இன்றைக்கு 5லிருந்து நாங்கள் 10 வரையும் பார்ப்போம். முடியுமானால் 10 வரையும் பார்ப்போம். மிகுதியானதை வருகிற கிழமைகளில் நாங்கள் மேற்கொண்டு பார்ப்போம், கவனிப்போம். சரியா? நாங்கள் தேவனுடைய சபையில் கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவரை கொண்டு எங்களை இதை வழிநடத்தும்படி நாங்கள் ஆண்டவரை கேட்போம். இது மனுஷ சுபாவத்தினாலோ அல்லது தியாலஜினா உங்களுக்கு தெரியும், பைபிளை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்தது தான் தியாலஜி. தேவனுடைய சத்தியத்தை அவனமாவே வாசித்து புரிஞ்சு கொள்ளாம வேதத்துக்கு லிட்ரல் மீனிங் தான் இல்லை. அதுக்கு ப்ரொஃபஸி அங்கே அப்போஸ்தலர்களே சொல்றாங்க, ப்ரொஃபஸிக்கு தான் நேரடியான அர்த்தங்கள் கிடையாது. மிச்சம் எல்லாமே அப்போஸ்தலர்கள் செய்த உபதேசங்களுக்கு தியாலஜி தேவையில்லை. அப்போஸ்தலர் மாதிரி அதை விளங்கப்படுத்துறாங்க. ஏனென்றால், எப்படி என்றால் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நாங்கள் புது விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆகவே நாங்கள் இந்த ரோமர் அதிகாரம் வாசிக்கும் போது கட்ட தெளிவா ஆண்டவர் விளங்கப்படுத்தி கொண்டு போறார். தான் என்னத்தை அப்போஸ்தலர் பவுல் மூலமா எங்களுக்கு அறிய தருகிறார் என்றது. ஆமென். ஸோ நாங்க புது காரியங்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த ரோமர் அதிகாரத்தை குழப்பிடவங்க தான் கூடைய வழிய அதுல உள்ள விஷயத்தை எடுத்தவங்க சரியான குறைவு. அதனால நாங்க எங்களை மாதிரி ஆண்டவர் அங்கே நாங்க நீதிக்கு பிழைச்சிருக்கோம், நீதிக்கு வாழணும், தேவனுடைய ரட்சிப்பை நாங்கள் ஏளனப்படுத்தக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யும், எங்களோட பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்து நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு வாழ முற்பட்டு கொண்டிருக்கோம். ஓகே, அதன் பிரகாரம் இந்த ரோமர் எப்படி எங்களுக்கு உதவி செய்து, இந்த ரோமர் அதிகார நிருபங்கள் எப்படி இந்த ரோமர் நிருபங்கள் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு அப்போஸ்தலர்கள் உபதேசங்களோட வழிகாட்டுது என்றதை நாங்கள் என்ன செய்ய போறோம், மேலும் அவதானிக்க போகிறோம். ஆமென். ஸோ கடந்த கிழமை பார்த்தோம், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துற பிள்ளைகளா வாழ்றோம். இந்த முறை பார்க்க போறோம், நியாயப்பிரமாணத்தை எதனால நிலைநிறுத்த முடியும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவன் யார், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவன் யார் என்றத இன்னைக்கு விளக்கமா அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லி இருக்கிறார். ஆமென். இந்த நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க. ரோமர் அதிகாரம் தேடி பாருங்க, 7வது 8வது அதிகாரத்தை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எந்த எந்த பாஸ்டரோ எந்த காரியத்தை எந்த வெப்ல போய் தேடி பாருங்க, 7யும் 8யும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அங்கதான் அப்போஸ்தலர் பவுல் இந்த ரோமர் அதிகாரத்தின் சாராம்சத்தையும் கொடுத்திருக்காரு. ஆமென். சோ அதனால நாங்க இதை மிகவும் கவனமா உன்னிப்பா அவதானிப்போம். ஓகே, இவ்விதமாய் 5வது அதிகாரம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். நாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம். முந்தி எங்களுக்கு தேவனுக்கு இடையில இருந்த அக்கிரமும் எங்களுக்கும் தேவனுக்கும் பகையை உண்டு பண்ணி வச்சிருந்தது. ஓகே, நாங்க அதை பார்ப்போம் என்றா ஏசாயா புத்தகத்துல பாருங்க போட்டிருக்க, ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்துல போட்டிருக்கு, உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரிவினையை உண்டு பண்ணுதுன்னு ஏசாயால போட்டிருக்க. ஆமென். சோ தேவனுக்கு எங்களுக்கு இடையில எங்களோட பாவம் என்ற அக்கிரமம் எங்களை இருந்தபடியே நாங்க தேவனை பகைச்சி வாழ்ந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாங்க என்ன செய்யப்பட்டிருக்கோம், சமாதானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அப்ப நாங்க முந்தி தேவனுக்கு பகைஞ்சரா இருக்கோம். எவனாவது தன்னை பாவம் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு பாவம் செய்யலன்னு சொல்லுவனால நான் தேவனை பொய்யனாக்குறான். ஓகே, நீங்க அப்படி செய்யறவங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் அக்கிரமக்காரங்களா இருப்பாங்க. நல்லா பாருங்க, பெரிய பெரிய பாவத்தெல்லாம் பண்ணிட்டு நாங்க ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லிக்கொண்டு தெரிவாங்க. ஓகே, ஆனா அப்படியானவங்க தேவனை பகைக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆமென். சோ இங்க இயேசு கிறிஸ்து மூலமா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றவன் என்ன செய்யறான், தேவனோட சமாதானமா ஜீவிக்கிறான், சமாதானம் பெற்றிருக்கிறான். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை
விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். இது இயேசு கிறிஸ்து மூலமா, ஓகே, பிதாவுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு கிடைத்த சிலாக்கியம். சிலாக்கியம் மீன் வாட்? சிலாக்கியம்ன்றது ஒரு அனுக்கிரகம், அதாவது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ். ஓகே, இந்த சிலாக்கியம், இந்த ஒரு கிஃப்ட். ஓகே, இதை நாங்க பெற்றிருக்கிறோம். ஓகே, ஆகவே நாங்க பெற்று நிலை கொண்டு தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாங்க மேன்மை பாராட்டுறோம். நாங்க என்னத்தை மேன்மை பாராட்டணுமா? இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவுனால எங்களுக்கு கிடைச்ச ஒரு சிலாக்கியம் என்று நாங்க என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். இல்லாம நான் அப்படி செஞ்சனால தான் எனக்கு இது கிடைச்சது, எனக்கு இப்படி செஞ்சனால தான் அப்படி கிடைச்சது, நான் ரொம்ப நல்லவங்க, நாங்க அந்த காலத்துக்கு தொண்டு தர்மம் செய்வோம், அது செய்வோம், எங்களோட அப்பா சரியான தர்மகத்தை, அதனால தான் ஆண்டவர் எங்களை இப்படி யூஸ் பண்ணான்னு சொல்றீங்களா இருந்தா அது உங்களோட சுய பெருமை. ஓகே, இது என்னால் ஆனதல்ல, எனக்கு கிடைத்த ஒரு சிலாக்கியம்னு சொல்லுவோமா இருந்தா அவ்விதமா தான் நாங்க இத மேன்மை பாராட்டணும். ஆமென். நாங்க ஒரு நாளும் பெருமடிக்க போகக்கூடாது. எங்களுக்கு இது கிடைச்ச சான்ஸ், ஆண்டவர் எங்க மேல வச்ச கிருபை, அவருடைய அன்பு இதுன்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் ஆமென், அறிந்து உபத்திரவங்களிலேயும், அது கமா 3வது வசனம் முடியல, கமா பண்ணி அடுத்த வசனத்துக்கு போகுது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த வசனம் பாருங்க, ஒரு அழகான வசனம். சிம்பிள் ரியாலிட்டியை உங்களுக்கு இது காட்டி கொடுக்குது. எப்படின்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, யூனிவர்சிட்டி போறாங்களும் தெரியும். என்ன செய்றீங்க நீங்க? உங்களை டோர்ச்சர் பண்ணி, உபத்திரவன்றது உங்களுக்கு தாங்கில்லாத ஒரு டோர்ச்சர். ஓகே, என்ன செய்றீங்க? அந்த உபத்திரவத்தை நீங்க சகிக்கிறீங்க. ஓகே, உபத்திரவப்பட்டு படிக்கிறீங்க. உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு, அங்க எல்லாம் பாட்டி இருக்கும், சில நேரம் அங்க இருக்கும், இந்த சந்தோஷம் இருக்கும், எல்லாத்தையும் விட்டு என்ன செய்றீங்க? உங்களை நீங்க ஒடுக்கி நீங்க படிக்கிறீங்க. ஓகே, அந்த ஒடுக்கம், அந்த உபத்திரவம், அந்த படிக்கிற சொல்லி உங்களை ஒரு நிலைப்படுத்தி, உங்களை வேற எதுவும் செய்ய விடாதபடி நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்க செய்யற அந்த படிப்புக்கு என்ன தேவை? பொறுமை. பொறுமைனா என்ன? நான் இதை எப்படியாவது படிச்சு முடிக்கணும், என் மூளைக்கு ஏறாட்டி நான் திருப்பி வாசிச்சு திருப்பி படிச்சு என்ன செய்யறேன்? என்ன நான் வருத்தி நான் அந்த சப்ஜெக்ட் நல்லா அப்சர்வ் பண்றேன். அதுக்கு என்ன தேவை? 2வது பொறுமை. அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமைய. அந்த பொறுமை எதுக்காக நீங்க இந்த பொறுமையை கடைபிடிக்கிறீங்க? என்னத்துக்காக படிக்கிறீங்க? கஷ்டப்பட்டு விடிய காலம் எழும்பி டெய்லி ஆடி பாடி 2 மணி 3 மணி விடிய உட்காந்து படிச்சு என்னத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திட்டு போறீங்க? எக்ஸாமுக்கு, பரீட்சைய. ஓகே, முதல்ல நீங்க உங்களை டோர்ச்சர் பண்ணி கண் முழிச்சு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. அதுக்கு என்ன தேவை? பொறுமை. அந்த உபத்திரவத்துக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமை என்னத்துக்கு நீங்க கடைபிடிக்கிறீங்க? எக்ஸாம், உங்களுக்கு ஒரு பரீட்சை வருது. அந்த பரீட்சை என்ன செய்யுது? நம்பிக்கை. நீங்க பரீட்சை எழுதிட்டு வந்தோன்னு உங்களுக்கு என்ன வருது? நான் நல்லா படிச்சு நல்லா பரீட்சை எழுதுனேன். ஓகே, அந்த பரீட்சை என்ன செய்யுது? நம்பிக்கையும் உண்டாக்குகிறது நாங்கள் அறிந்து. ஓகே, பரீட்சை பாஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன வரும்? ஓகே, மை ஃபியூச்சர் இஸ் நவ் ஸ்டேபிள். நான் அடுத்த கிளாஸுக்கு போகலாம், இல்லாட்டி நான் டிகிரி எடுத்துட்டேன், ஓகே, நான் மேற்கொண்டு காரியங்கள் செய்ய தகுதி பெற்றிருக்கிறேன்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்குதா இல்லையா? ஓகே, அந்த நம்பிக்கையை கொடுக்குது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்க நேரம், ஓகே, நான் போய் கேட்பேன், என்னமா சிந்து 2 மணிக்கு இப்படி படிக்கிறியன்னா, எக்ஸாம் இருக்கு, நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் சொல்லுவாங்களா இல்லையா? ஃபேவன் போய் கேட்டேன்னு சொல்றீங்க, ஏன் ஃபேவன் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க? எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஆமென். அதனால நீங்க என்ன செய்றீங்க? அந்த உபத்திரவங்கள்ல மேன்மை பாராட்டுங்க. என்னத்துக்காக? நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே மாதிரி தான் நாங்க எங்க வாழ்க்கைய, இந்த பாவ வாழ்க்கை, ஓகே, இயேசு கிறிஸ்து சொல்ற, ஓகே, வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானதுன்னு சொல்லி. ஓகே, பாவத்துக்கு செல்ற வாசல் நோ பவுண்டரி.
அகலமானது, விசாலமானது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இடுக்கமான வாசல் வழியை நுழைய சொன்னாரா? பவுண்டரி இல்லாத விசாலமான வாசல் வழி இவங்க போக சொன்னாரா? எதுல போக சொன்னார் இயேசு கிறிஸ்து? இடுக்கமான. நாங்க இந்த இடுக்கமான பாவம்ன்றதுக்கு நோ பவுண்டரி. நீங்க எதுவும் செய்யலாம், விசாலம். நீங்க எதையும் செய்யலாம், எதையும் நீங்க எத்த வேண்டாம்னு செய்யலாம். ஓகே. ஆனா இடுக்கமான வாசல்னா என்ன? வாழ்வுக்கு, நித்திய ஜீவனுக்கு போற வாழ்க்கை என்ன செய்யுது? இடுக்கமா இருக்கு. அதுக்கு பவுண்டரி இருக்கு. ஓகே. இதை நீ மீறக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு என்ன இருக்கு? கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆமென். நாங்க என்ன செய்யறோம்? இந்த பரீட்சைன்ற வாழ்க்கைய, ஓகே, இந்த பொறுமையை, இந்த உபத்திரவங்களை சகிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நாங்க என்ன செய்யறோம்? பாவத்தை ஒதுக்குறோம். ஓகே. இச்சைகளை ஒதுக்குறோம். எங்க மாமிசம் விரும்புற காரியங்களை ஒதுக்குறோம். எங்க மாமிசம் வடிவா அட்வைஸ் பண்ணும். என்ன? இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு செத்து போற என்ஜாய். நாங்க என்ன செய்யறோம்? அது போய் மாமிசம் போய் மாமிசம் பாவத்துக்கிட்டு செல்லுது. மாமிசத்தை ஒடுக்கி என்ன செய்யறோம்? இந்த உபத்திரவங்களை நாங்க தாங்கி கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? பொறுமையா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் வெளிப்படுத்தல, பரிசுத்தவான்களின் பொறுமையும் விசுவாசமும் இதில் விளங்கும். நாங்க பொறுமையாங்கிற வாழ்க்கைய கொண்டு போறோம். என்னத்துக்காக? நியாய தீர்ப்புன்ற பரீட்சைக்கு. அந்த பரீட்சையில நாங்க என்ன செய்யணும்? சித்தி பெறணும். நான் ஏன் நியாய தீர்ப்பு பரிசுத்தவான்கள் நியாய தீர்க்கப்பட மாட்டாங்கன்றா, ஏன்னா அவங்க இந்த பரீட்சையில சித்தி அடைஞ்சாங்க, பாவத்துக்கு உட்படாத வாழ்க்கையை வாழ்றாங்க. ஓகே. அப்ப நாங்க இந்த உபத்திரவத்துல ஏனப்பா நல்லா டேஸ்டா இருக்குதானே, ஏன் இந்த சாப்பாடு சாப்பிடுற இல்ல, அந்த சாப்பாடு சாப்பிடுற இல்லைன்னு எங்களுக்கு ஆக்கள் வந்து எங்களை குத்தி காட்டுற நேரம் நாங்க என்ன சொல்றோம்? உபத்திரவத்துல நாங்க மேலும் நாங்க இந்த அப்பா வீட்டுக்கு போறதுக்கு நாங்க எங்களை தகுதிப்படுத்துறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? நாங்க நித்திய ஜீவனை பெறும்படி நாங்க என்ன செய்யறோம்? இந்த உபத்திரவங்களை எல்லாம் சகிக்கிறோம். ஆமென். கிட்டத்தட்ட மிடிவல் டைம். ஓகே. ஆண்டோட ஓய்வு நாள் ஆசரிச்சவங்க, நியாய பிரமாணத்தை எடுத்து பிரசங்கிச்சவங்க, ஓகே, இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? வத்திக்கான போப்ப நீங்க மார்ட்டின் லூதர் எடுங்க, ஜான் வெஸ்லி எடுங்க, கெல்வின் எடுங்க, எல்லாரும் யார? கெல்வின், விக்லிஃப், ஜான் விக்லிஃப், இவங்கெல்லாம் யார பார்த்து அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க? அந்தி கிறிஸ்து ஃபியூச்சர்ல வருவான்னு சொன்னாங்க. ஆங்கிலிக்கன். அவங்கள போய் தேடி பாருங்க உங்களோட ஹிஸ்டரிய. யார அவங்க சுட்டி காட்டினாங்க? அவங்க போப் வத்திக்கான சுட்டி காட்டினாங்க. ஓகே. சோ இவங்க எல்லாம் இப்படி வேதத்தை எடுத்து பிரசங்கிச்ச நேரம் இவங்க என்னத்துக்குள்ளாக போனாங்க? உபத்திரத்துக்குள்ளாக. நிறைய பேர் அழிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க. ஜான் பால், இறந்து போன ஜான் பாலை ஒத்துக்கொண்டார். கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க 100 மில்லியன் பீப்புள். அவங்க சொல்லுவாங்களா? கொண்டேன் நான் சொல்லுவேன், நான் இவ்வளவு பேர் தான் கொண்டேன். 100 மில்லியன் பீப்புளை கொண்டேன்னு அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. அப்ப இதெல்லாம் உபத்திரவம். ஆமே. என்னத்துக்காக இந்த உபத்திரவப்பட்டாங்க? அப்ப இவங்க எல்லாம் என்ன? ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்காரு, நாங்க மெதுவா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி இந்த சொல்றவனுக்கு எல்லாம் அப்படி சொல்லுங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஞானம் இல்லாதவங்க? யோசிச்சு பாருங்க. என்னத்துக்கு அவங்க பட்டாங்க? இந்த உபத்திரவத்துல அவங்க மேன்மை பாராட்டினாங்க. அவங்க ஓடி ஒழிச்சு சாப்பாடு இல்லாம, அது இல்லாம, இது இல்லாம கஷ்டப்படுற நேரம் அவங்க என்ன செஞ்சாங்க? யாருக்காக? நான் நித்திய ஜீவனை பெறும்படி இந்த தேவனுக்காக இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு மேன்மை பாராட்டினாங்க. அதே போல நாங்கள் என்ன செய்வோம்? இந்த பொறுமையான உபத்திரவத்தில் இந்த பொறுமையா வாழ்ந்து நாங்க இந்த பரீட்சையில சித்தி அடைவதற்காக நாங்க என்ன செய்யறோம்? இந்த உபத்திரவத்தை நாங்க மேன்மையா கருதுறோம், மேன்மை பாராட்டுறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். தேவ அன்பு லௌகீக அன்பு இல்ல, தேவ அன்பு பரிசுத்த ஆவியான மூலமா எங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கனால நாங்க தேவனை நேசிக்கிறது நிமித்தம், ஆமென், நாங்க வெட்கப்படுறது இல்ல. ஓகே. நாங்க வெட்கப்பட மாட்டோம் கடைசி வரையும். ஆமென். ஏன் இன்னைக்கு சொல்றோம்? ஆண்டவரை நம்புறதே ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தான் கதைக்கலாம். ஓகே. அது மத்த ரிலிஜன்காரங்களுக்கு. ஓகே. ஆதியில் தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். ஏன் லிட்ரலா எடுக்கிற? அதெல்லாம் லிட்ரல் இல்லை.
ஓகே, அப்படின்லாம் சொல்லி எங்களை வெட்கப்படுத்துறோம். ஆனா நாங்க கடைசி வரை வெட்கப்பட மாட்டோம். ஏன்? எங்களில் இருக்க தேவ அன்பு எங்களை வெட்கப்படுத்த விடாது. மரணமே நேரிட்டாலும் நாங்க என்ன செய்வோம்? தேவன் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தி தான் நாங்க இறந்து போவோமே ஒழிய நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம். அன்றியும் நாம் பெலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆமென். நாங்க பெலனற்று இருந்த போது, ஆமென், நாங்க ஆண்டவருக்காக வாழணும் அப்படி இப்படின்னு சொல்ற நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில மரித்தார். ஆமென். நாங்க பெலன் இல்லாமல் இருக்கும் போது, நான் எல்லாம் இல்லை, 2000 வருஷம் நான் இருந்தேன் உயிரோட. நாங்க உருவத்திலேயோ நாங்க சிஸ்டத்திலே இல்லை, இந்த உலகத்திலே இல்லை. ஓகே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட முதல் இருந்தவங்க எல்லாம் பெலத்தோட இருந்தாங்க இல்ல. ஓகே, இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இருந்தவங்க எல்லாம் பெலத்தோடய இருந்தாங்க ஸ்ட்ராங்கா இல்ல. எல்லாம் பாவி என்று பாவத்திற்குட்பட்ட மனுஷரா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆமென். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அறிவு. நீதிமான்னா தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு தேவன் நீதிமான் என்று சொல்ற ஒரு மனுஷனுக்காக, அப்படிப்பட்ட நல்லவனுக்காக மரிக்கிறதே அரிது. ஒருத்தன் போய் உன்னை காப்பாத்துறதுக்காக தன்னை கொடுத்து மரிக்கிறது அரிது, ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்படி இல்லாவிட்டா நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்துறதுக்காக ஒருவேளை அங்க ஆக்கள் என்ன செய்வாங்க? அவனை காப்பாத்துக்காக தன்னை பழி கொடுப்பாங்க. ஓகே, மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். நாங்க பாவியா இருக்கிற நேரம், எங்களுக்கு கெட்ட பேர் எல்லாமே, எங்களை கெட்ட மனுஷனுக்காக யாராவது ஒரு துன்மார்க்கனுக்காக யாரும் போய் ஐயோ இந்த துன்மார்க்கனை காப்பாத்தணும்னா அப்படின்னு சொல்லி யாரும் போய் தங்களை பழி கொடுப்பாங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா? ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? இந்த துன்மார்க்கனுக்காக பாவியா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். நான் ஆண்டவரை நான் உண்மை ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்ற நேரம் அல்ல ஆண்டவர். ஓகே, அப்படின்னு நீ என்ன விரும்புறனால நான் இந்த மகன் அனுப்பி உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லல. நான் அவரை அறியாத நேரமே, அவர் எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரமே இயேசு கிறிஸ்து தந்த குமாரன் அனுப்பி எங்களுக்காக அவர் தன்னை மகனை பலி கொடுத்து எங்களை மீட்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? திருவுளம் பற்றினார். அதுதான் உண்மையான அன்பு. ஓகே, நான் உன்கிட்ட அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அதனால என்ன நீ ஏத்துக்கொள்னு சொல்றது இல்ல. அன்புனா என்ன? அன்புனா என்ன? உன்னிட்ட இருந்து ஒண்ணுமே எதிர்பார்க்காம நீ என்ன மதிக்கிறியோ இல்லையோ, நீ என்ன கேர் பண்றியோ இல்லையோ, ஆனா உனக்கு இக்கட்ல இருக்க நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது தான் உண்மையான அன்பு. ஆமென். ஆகவே இப்படியாக தேவன் எங்கள் உள்ள தூய அன்பு, சுத்தமான அன்பை வெளிப்படுத்தினார். கள்ள கபடமான அன்பு இல்ல, தேவைக்கு இல்ல, நானும் மனசுல வச்சுக்கிட்டு எப்படியாவது சுத்தி வளைச்சி பழகி இவரை கொண்டு நான் பிரயோஜனம் எடுக்கணும்ன்ற அன்பு அல்ல, தூய அன்பு. நீ எனக்கு என்ன அறியாத நேரமே நான் உன்னை என்ன செய்யறேன்? நினைச்சு உனக்கு நான் உதவி செய்யறேன். அதுதான் உண்மையான அன்பு. ஓகே, விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஆமென். அந்த கிருபை தந்த குமாரனுடைய இரத்தத்தை கொடுக்க பண்ணியது, அந்த இரத்தத்தினால தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நியாய பிரமாணத்தின்படி ஏறக்குறைய பாவம் இரத்தம் சிந்ததில்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இப்ப என்னுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே. ஆமென். ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு கூடாக இது நடந்திருக்கு, இல்லாட்டி நியாயப்பிரமாணம் இல்லாம நடந்திருக்கு? நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினால்தான் எனக்கு அந்த தண்டனை இல்லாத, நியாயப்பிரமாணத்தினால் இல்லாத கிருபையின் ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமே, அதிக நிச்சயமாமே. ஓகே, அவர் ப்ரூஃப் பண்றார் இந்த இடத்துல எப்படி இந்த ரட்சிப்பு என்ற காரியம் நடைபெறுது. நியாயப்பிரமாணத்தின் தண்டனைக்கு உட்படாமல் ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும். ஓகே, அவனுடைய ரத்தம் என்ன செய்யுது? சிந்துதல்னால பாவ மன்னிப்பு கிடைக்கும்.
அதற்கு பதிலாக அவன் ஒரு ஆட்டை கொண்டு போய் அதோட ரத்தத்தை சிந்துற நேரம் அவன பாவம் மன்னிக்கப்படுது. அந்த ஆர்டர் எப்படி நாங்க எங்களோட பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது, நாங்கள் ஆட்டுப்பலியிடாம எங்களுக்கு தண்டிக்கப்படாம எப்படி அது செய்யப்பட்டதுன்னா, தேவன் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை எங்களுக்கு ஈடா கொடுத்ததுனால நான் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதனால நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், ஆமென், திருப்பி அதே வேர்ஸ் ஏசாயா 59:2, நான் எங்கள் அக்கிரமம் தேவனுக்கு எங்களுக்கு பகையை உண்டாகிச்சு இருக்கையில், நாங்க இங்க பார்த்த தேவனோட இப்ப நாங்க சமாதானம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா நாங்க முதல்ல என்ன இருந்தோம்? தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், சத்ருவா இருந்தோம். இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாகப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. ஆமே, நிச்சயமாமே. ஆமே. சோ நாங்க சிம்பிளைஸ் பண்ணிருக்கோம். இயேசு கிறிஸ்து எங்களோட இடத்தை அவர் எடுத்துக்கொண்டனால நாங்க இயேசு கிறிஸ்துவோட என்ன செய்யப்பட்டிருக்கோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். ஆனா எங்களுக்கு ஒரு பெயினும் வர இல்லை. எல்லா பெயினையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஆமே. அதுதான் சொல்ற அல்டிமேட் சாக்ரிஃபைஸ். ஆமே. சோ நான் இந்த மரணத்தை தழுவுறது எனக்கு இந்த விடுதலை வேணும்ன்றதுக்காக அல்ல. ஓகே, நான் மற்றவங்களை விடுதலை பண்ணும்படி நான் என்ன செஞ்சேன்? தேவன் என்ன செஞ்சார்? தண்ட குமாரனை அங்கே ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, நீ விரும்புறியோ இல்லையோ, உனக்கு வேணுமோ இல்லையோ, ஆனா நீ அதை விசுவாசிக்கிறது மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அங்கே தண்ட குமாரனை கொடுத்தார். ஆமே, இதெல்லாம் நிச்சயமே. ஓகே, இதெல்லாம் நிச்சயம், ராக் சாலிட் நிச்சயம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். சோ இந்த ஒப்புரவாக்குதல் யார் மூலமா நடைபெற்றது? எனக்கு மீடியேட்டர் யாரு? பிதாவுக்கு எங்களுக்கு இருந்த பிதாவை நாம சத்ருவா இருந்தோம். அந்த ஒப்புரவாக்குனது யாரு? இயேசு கிறிஸ்து மூலமாய். ஆமென். அதனால தான் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் அதை மேன்மை பாராட்டுகிறோம். தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் கொடுத்த கிருபையினால நான் இன்னைக்கு அவரை துதிக்கிறேன். இந்த சிலாக்கியம் எனக்கு இல்லாது இருந்தது, இப்போது நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நான் மேன்மை பாராட்டுகிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமென். ஒரே மனுஷனால பாவம் உலகத்துக்கு என்றாச்சு, ஆதாம் செய்ததுனால. ஆமென். இது தேவநீதி. ஓகே, நான் செய்த பாவம் என் முழு ஜெனரேஷனையும் என்ன செய்யும்? பாதிக்க பண்ணும். நான் பாவம் செய்து துன்மார்க்கத்தை தழுவும் போது அதன் பிரதிபலிப்பு, அந்த சாபம் என் வீட்டில் வரும் போது, அந்த வீட்டு எந்த ஒத்தோட்டி கீழே இந்த வீடு இருக்கு, இந்த வீடும் இந்த வீட்டில் எனக்கு கட்டுப்பட்டவர்களும் அதனால் என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படுறாங்க. உலகம் ஆதாம் கையில் கொடுக்கப்பட்டது. ஆதாம் பாவம் செய்த போது அவனும் அவனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருந்து எல்லாமே நடந்தது. அந்த பாவத்துக்கு உட்பட்டது. அதே மாதிரி ஒரே மனுஷனால் பாவம், இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்துக்கு பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமென். உடனே ஒரு கேள்வி வரும், அப்ப செஞ்ச பிள்ளைக்கு புள்ள என்ன செய்வாங்க? ஓகே, அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஈவன் என்னுடைய மகனா இருந்தாலும் கூட, ஆமென், அவனுக்கு என்னத்தை கொடுத்தார் ஆண்டவர்? ஃப்ரீ வில்ல கொடுத்தார். நான் பிழை செய்வேனாக இருந்தால் என் மகன் எங்க அப்பாவை தான் நான் நம்புவேன்னு சொல்லி, ஓகே, எங்க அப்பாவோட வழி தான் நான் போவேன்னு சொல்லி அவன் எந்த வழியை சூஸ் பண்ணா ஆண்டவர் என்ன செய்யறார்? அவனையும் துன்மார்க்கன் தான் தீர்க்கிறார். ஓகே, எந்த மகனுக்கு ஓனா திங்க் பண்ண ஐடியா இருக்கு. நான் என்னத்தான் படிப்பிச்சிருந்தாலும், ஓகே, சின்ன வயசுல மழை எப்படி பெய்யுதுன்னா எப்படி அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க முந்தி எங்க ஊர்ல. அதே 2ஆம் வகுப்புல வச்சு கேட்டா அப்படி இல்லாம இப்படித்தான் பெய்யுதுன்னா பிள்ளைய சொல்லி கொடுத்தது இல்லையா அப்பா அம்மாவுக்கு? நான் அப்பாட வழித்தான் போவேன். ஏன் கலப்பையை தூக்கிட்டு இன்னும் போகாம கலசான போட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க? அப்பாட வழி போவாங்க.
ஆகவே உங்களுக்கு தேவை என்று வரும்போது உங்களுடைய சௌகரியங்களுக்காக நீங்க என்ன செய்றீங்க, அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்ததே மாத்துறீங்க. ஆனா தேவன் என்று வரும்போது அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்ட்னால நீங்க என்ன செய்றீங்க, ஒரு வேர்ட்ல கதையை முடிச்சிடும். எங்க அப்பா இந்து அதனால நானும் இந்து, எங்க அப்பா கத்தோலிக்கும் அதனால நானும் கத்தோலிக்கும், எங்க குடும்பம். அந்த நேரம் குடும்பம் வரும். ஓகே, சில நேரம் குடும்பமே அங்க தத்தளிக்க விட்டுருவாங்க. ஆனா எங்க குடும்பம் இதுதான் பாருங்கன்னு கதைப்பாங்க. ஆகவே உங்களுக்கு கொடுத்த சுயாதீன சித்தத்தை நீங்க பயன்படுத்த மனதில்லாதனால, ஓகே, உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, உங்க அப்பா அம்மாவை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கார். யார் அவர்? யார்? கர்த்தர் தேவன் இருக்கிறார். உங்களுடைய அப்பா அம்மா, ஓகே, உனக்கு தேவன் உயிரை கொடுக்காவிட்டால் என் புள்ள நார வச்சிருப்பாங்களா? ஐயோ கொண்டு போங்க காணும்னு கொஞ்ச நேரம் அழுவாங்க, புதைச்சிருங்கன்னு சொல்லிடுவாங்க. உன் அப்பா அம்மாவோட ஒரு ஆள் பெரிய ஆள் இருக்கார், அவர் தான் தேவன். அவருக்கு கீழ்ப்படிங்க, அவரை தேடுங்க, அது யாருன்னு தேடி கண்டுபிடிங்க. ஓகே, அப்ப தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்து உங்களை இந்த ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமான் என்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அவ்விதமா ஆதாம் தந்த பிள்ளைகளை என்ன செஞ்சானா, மறைச்சானா. யோபு புத்தகத்தில் இருக்கு. ஆதாம் எப்படியான ஆட்டிடியூட்னாலும் யோபு விலகப்படுத்துற. அப்படி நான் செய்தனான்னு யோபு கேட்கிறார். ஆகவே ஆதாம் இவ்விதமாய் உலகத்தை கரப்ட் பண்ணினால முழு உலகம் கரப்ஷனுக்குள்ள போனது, பாவத்துக்குள் போனது. அப்படியாக எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் எல்லாருக்குள்ளும் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆமென். நியாயப்பிரமாணம் மனுஷனை இப்படித்தான் வாழன்ற பிரமாணம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட முதலே பாவம் உலகத்தில் இருந்ததாம். ஆனால் பாவம் நியாயப்பிரமாணம் ஒண்ணு கொடுக்கப்படாட்டி பாவம் என்ற ஒண்ணு எண்ணப்பட மாட்டாது. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கட்டளை இல்லாதிருந்தால், ஓகே, அவங்க மீறி இருப்பாங்களா இல்லையா? அவங்க செய்த மீறுதல் பாவமா இருக்குமா இல்லையா? அந்த கனியை சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் அவங்க கனியை சாப்பிட்டதுனால பாவம் உட்பட்டது. அந்த கனியை சாப்பிட வேணான்னு சொல்லாதிருந்தா பாவம் உட்பட்டு இருக்குமா? இல்ல. ஆகவே பாவம் இருக்கு. எப்படிதெல்லாம் தேவன் நியாயம் இல்ல செய்ய வேணான்னு சொல்றாரோ அதெல்லாம் மீறதெல்லாம் பாவமா இருக்கு. ஆமென். பிரமாணம் ஒன்று கொடுக்கப்படாவிட்டால், நியாய பிரமாணம்ன்றது கொடுக்கப்படாவிட்டால் பாவம்ன்றதுக்கு ஐடென்டிபிகேஷன் இல்ல. ஓகே, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆட்கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆமென். ஓகேவே, எப்படி இவன் முன் அடையாளமாக இருக்கிறான்? ஓகே, பின்பு வந்தவர் இயேசு கிறிஸ்து, முன்பு வந்தவன் ஆதாம், அவன் கீழ்ப்படியாதவன். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவர் பிதாவுக்கு. ஓகே, அவன் தான் முன் அடையாளம் இவருக்கு. கீழ்ப்படியாட்டி இதுதான் கான்சிக்வன்சஸ், கீழ்ப்படுகிறவனுக்கு இதுதான் கான்சிக்வன்சஸ். கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? 3ஆம் நாள் தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார். கீழ்ப்படியாதவனுக்கு என்னத்தை கொடுத்தார்? ஆண்டவர் மரணத்தை தழுவினான். முன்னடையாளம் இதுதான் அந்த அடையாளம். ஏன்னா அங்கால இதை இன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். இதுக்கு நாங்க ஓன் ஐடியா கொடுத்து உடனே முடிவெடுக்கல, இதை கண்டினியூவா வாசிச்சு கொண்டு போறேன். அங்க பின்னால சொல்றாரு ஆதாமுக்கு எது, இயேசு கிறிஸ்து எதுன்னு. ஆமென். அதனால நாங்க கவனமா இதை வாசிக்கணும். ஓகே, அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. ஆமென். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. மீறுதலின் பலன் என்ன? மரணம். ஓகே, கிருபை வரத்தின் பலன் என்ன? நித்திய ஜீவன். எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆமென்.
அதாவது ஒருத்தன் மீறுதல் என்ன செய்து அநேகர மரணத்துக்கு இட்டு சென்றது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கிடைக்கப்பட்ட கிருபையும் அநேகர் என்ன செய்து அந்த ஈவினாலே அநேகர் மேல அங்கே பெருகி அங்கே எல்லாருக்கும் கிருபை கிடைக்கும்படியா செய்தது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஓகே, ஒருத்தனுடைய மீறுதலினால வரும் தீர்ப்பு. ஓகே, ஒருத்தன் பாவம் செய்யும் போது அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குது. ஓகே, அது மாதிரி நாங்க பாவம் செய்யறதெல்லாம் ஆண்டவர் கிருபையினால மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்துக்கொள்கிறார். அது இது ஈக்குவல் அல்ல. ஓகே, தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அதை இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அது மாதிரி தான் இதுவும் நினைக்காதீங்க. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. ஆமே, இந்த கிருபை வரம் என்றது என்ன? இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலியாக அவருடைய ரத்தம் என்ன செய்து எங்களை நியாய பிரமாணத்து நீதிக்கு வழிவகுக்குது, நீதி கிடைக்க பண்ணுது. ஆமே, அந்த ரத்தம் என்ன செய்யுது நியாய பிரமாணத்தினால் உண்டான எல்லா தண்டனையும் மேற்கொண்டு ஆமென் எங்களுக்கு என்ன செய்து நீதி கொடுத்து எங்களை மீண்டும் வாழ வைக்கிறது. ஓகே, தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆமென். ஆகவே இப்படியாக அல்லாமல் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஓகே அப்போஸ்தலர் பவுல் இருக்கவங்களையும் மரணம் இருக்கு, ஃபியூச்சர்லயும் இருக்கு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இதுக்குள்ளே நீதி வருகிறது. ஆமென். நீதினா என்ன? நீதினா என்ன? நீதினு குறிப்பிடுறது என்ன? போவோம், அதுக்கு நாங்க போவோம். அழகா 1 யோவான். இந்த நீதினு சொல்லும் போது ஆட்கள் நினைப்பாங்க இது ஒரு புது விஷயம். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நீதி. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நீதி என்ன? அது அழகா யோவான் இங்கே விளங்கப்படுத்துறார். 1 யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4 7 வரை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3 7 வரை வாசிக்கிறீங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவனாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை சுத்தமா வாழ்றாரோ, ஓகே, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். ஆகவே நாங்க பரிசுத்தமா வாழணுமா? இல்லாட்டி நாங்க என்ன வாழணும்? நாம் பாவின்னு எந்த நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேமா? இயலாது. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆமே, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுறது தான் பாவம். ஆகவே பாவம் என்ன? நீ பாவின்னு சொல்லுவாய், நீ என்னவா இருக்கிற? நியாய பிரமாணத்தை மீறிக்கொண்டே இருக்கிறாய். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்க எவனும் பாவம் செய்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து நிலைக்கிறது எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறதில்லை. பாவம் செய்கிறான்னா அவன் நியாய பிரமாணத்தை மீறுறான் இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அதனால தான் இன்றைக்கு கணவர் நாங்க ஏசுன்னு சொல்லியும் அவரை குறித்து அறியாமல், ஓகே, அவரை குறித்து உணராமல், அவர் தந்த ஆவியின்படி வழிநடத்தப்படாமல் தங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டு புதிய உடன்படிக்கைன்னு தம்பட்ட அடிச்சுக்கணும். புதிய உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. புதிய உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்கு? அவரோட பிரமாணம் தான் இருக்கு. அது வாசி வடிவா. ஓகே, காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்படின்னா அவங்க யார இப்ப வழிபட்டு கொண்டிருக்காங்க? அந்தி கிறிஸ்துவ. அதனாலதான் தானியேல் சொல்றார், அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். நீங்க நிறைய சண்டை வசிப்புக்காரங்க போய் எடுத்துக்கணும். உங்களை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவர் பிரமாணத்தெல்லாம் மாத்திட்டார், நியாய பிரமாணத்தை மாத்திட்டார். ஓகே,
அப்ப எப்படி நீங்க ஓய்வு நாளை விட்டுட்டு நீங்க சண்டே வர்ஷிப் பண்றீங்க? இல்லாத காலங்களை மாத்திட்டார், ஏசு அதையும் மாத்திட்டார். அவர் உயிர்த்த நாள் தான் இப்ப எங்களுக்கு ஓய்வு நாள். அப்படி வேதத்துல எங்கேயாவது இருக்கா? அப்படி செய்கிறவன் அந்தி கிறிஸ்து என்று கேட்டின் மகன் என்று தானியேல் எச்சரித்திருக்க, நீ அதையே செய்வாயானால் நீ சொல்கிற இயேசு கிறிஸ்து வேற. ஓகே, ஏனென்றால் நீ அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன், நீதி ஆமென் செய்கிறவன், நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். இப்ப என்ன நீதி இன்னைக்கு சொல்லப்படுது? நியாயப்பிரமாணத்தை மீறது பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறவனும் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறவனும் இயேசு கிறிஸ்து அறிகிறது இல்ல. இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய் இருக்கார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கார். ஆகவே இயேசு கிறிஸ்து எதற்கு உட்பட்டவரா இருக்கார்? நியாயப்பிரமாணத்தை மீறாதவராக காணப்படுகிறார். ஓகே, அதனால நீயும் என்ன செய்யணும்? நீதி உள்ளவனா, தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான், நீயும் நீதி உள்ளவனா இருக்கும். நீயும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்பவனா இருப்பாய். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியின் அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய, தேவனால் பிறந்த எவனும் நியாயப்பிரமாணத்தை மீற மாட்டான். நியாயப்பிரமாணத்தை மீறுறது தான் பாவம். ஆமென். ஆகவே இன்னைக்கு சொல்கிற நீதின்றது நீ நியாயப்பிரமாணத்தை மீறாதபடி வாழும் வாழ்க்கை, உனக்கு கிடைச்ச நீதியான வாழ்க்கை குறிக்கிறது. ஆமென். சோ ஆகையால் ஒரே மீறுதலினால் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, நான் சொன்ன முதல்ல ஆதாம் அது முன்னாடியாளமா இருக்கும், அவன் கீழ்ப்படியல, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். அவன் கீழ்ப்படியல, இவர் கீழ்ப்படிஞ்சார். அவன் கீழ்ப்படியாததுக்கு முன்னாதாரணமா இருக்கலாம். அதே ஆதாம் கீழ்ப்படியாத அந்த கான்சிக்வன்சஸ் பாவம், இந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் மனுஷரா வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால வந்தது என்ன? அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். அவர் தன்னுடைய ஆத்தும பாரத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார்னு ஏசாயா சொல்லி இருக்கு. ஆமென். ஆமென். அவர் அநேகரை நீதிமான்களாக்குவார், ஏசாயா சொல்லியிருக்கா இல்லையா? ஆமென். அவர் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சார். இயேசு கிறிஸ்து இடையில ஆண்டவர் ஒரு கான்செப்ட் உருவாக்கி முதல்ல எல்லாம் ஃபெயிலா போச்சு, இப்ப நான் திருப்பி ஒன்னு உருவாக்குறேன் அப்படி சொல்லல. இவர் ஆதி முதலா நியமிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார். தான் இவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு அங்க தட்டி, அவ்வளவு சொகுசான இந்த உலகத்தை ஆண்டுக்கொள்னு சொன்ன மனுஷன் என்ன செய்தான்? அவ்வளவு சௌகரியமான வாழ்க்கையை கொடுத்த ஆதாம் என்ன செஞ்சான்? தேவனுக்கு கீழ்ப்படியாம போனான். இவ்வளவு கஷ்டமான ப்ராஜெக்ட கொடுத்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்து நிரூபிச்சு காட்டினார், நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சேன். ஆமென். ஆமென். அதனால அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிட்டு. மேலும் மீறுதல் பெருகும்படிக்குன்னா என்ன? மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அதனால நியாயப்பிரமாணம் கூடாது. அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, எல்லா மனுஷனும் நான் பாவி என்கிற உணர்வை அடைகிறதற்கு நியாயப்பிரமாணம் வந்தது. ஒருத்தனும் பெருமை பாராட்டாத நான் நீதிமான் என்று. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு காரணம் என்ன? உன்னை குத்தி காட்ட, நீ பாவின்ற உன்னை அடையாளப்படுத்த, உன் ஓன் ஐடென்டிபிகேஷனை உனக்கு நீ போட்டிருக்க முடிய உனக்கே கிழிச்சு காட்டுறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் வந்தது. பாவம் பெருகும்படி, பாவம் எல்லாரும் பாவின்று உணர்வு அடைகிறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் வந்தது. ஓகே, மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. ஓகே, நீங்க உலகத்தை ஒரு மனுஷன் சொல்லலாம் ஆண்டவர் மீறல, நான் பிறந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு தான் வாழ்றேன் அப்படின்னு யாரும் சொல்ல இயலாது. மீறுறவன் தான், நியாயப்பிரமாணத்தை மீறுறவன் பாவி. ஓகே, ஆகவே நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன அடையில? நான் மீறிட்டேன், நான் பாவி
நியாயப்பிரமாணம், ஐயோ நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது ஐயோ இதெல்லாம் நான் மீறிட்டேனே, இந்த பாவமெல்லாம் நான் செஞ்சிட்டேனே அப்படின்ற உணர்வை நீ அடைகிற. ஆகவே மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆமென். பாவம் பெருகின இடம் இது இஸ்ரவேலுக்குள்ளயா? பாவம் பெருகினது இங்க புறஜாதியார் இடத்தில். அதனால் அந்த இடத்தில் கிருபையும் பெருகிற்று. ஆமென். எங்களுக்கு நியாயப்பிரமாணமே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வேதமே எடுபடாத இடத்தில், வேதமே ஓகே 1000 வருஷத்துக்கு முதல் இலங்கைக்கு பைபிளை கொண்டு யாரும் வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? வந்துச்சு தெரியாது, எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஓகே, அதனால என்ன செஞ்சார்? அதனுடைய இரக்கமான அந்த கிருபை ஒண்ணுமே அறியாத எங்களிடத்தில் கொண்டு வேதத்தை கொடுத்தது. அந்த வேதத்தை வாசிக்கும் போது நாங்கள் அந்த உணர்வை அடைந்தோம். ஐயோ நாங்களாம் பாவிகளே. ஓகே, நாங்க அந்த விக்கிறோம் இந்த விக்கிறோம். ஓகே, யாரா இருந்தா என்ன, கத்தோலிக்கனா இருந்தானே இந்துவா இருந்தா என்ன வித்தியாசம்? ரெண்டும் பேகனிசம் தான். ஓகே, இப்படியாக நியாயப்பிரமாணத்துக்கு முரண்பட்ட எல்லா காரியத்தையும் செய்து நாங்கள் பாவிகள் என்ற உணர்வை அடையும்படி எங்களுக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அதே இடத்தில் அங்கே கிருபை பெருகியது. எப்படி? ஐயோ நான் தவிச்சு கொண்டிருந்தேன், இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உன்னுடைய பெனால்டி எல்லாம் அவர் பே பண்ணிட்டார், நீ அதனால விடுதலை பெற்றிருக்க, இனி பாவம் செய்யாத. ஆமென். உன்னுடைய கிருபை என்றது கிருபை என்றது பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் இல்ல. நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன பெனால்டியை இன்னொருத்தர் பே பண்ணிட்டார். ஓகே, நீ பாடும் ப்ரோக்ராம்ல இருக்கிற, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஓகே, அதுதான் கிருபை. ஓகே, இன்னைக்கு அப்படிதான் கிருபை, நாங்க கிருபை கிருபை இப்ப கிருபை 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 ஆதித்தவங்க இருக்கு. ஓகே, ஆதித்தவங்க இருக்கு, யோக புத்தகத்துல கிருபை இருக்கு, சங்கீதம் முழுக்க கிருபையை அழகா வழங்கப்படுத்த. ஓகே, கிருபை ஆதித்தவங்க இருக்கு. ஓகே, சோ கிருபை என்ற என்ன? நான் செய்த பாவங்களை தேவன் என்னட்ட பெனால்டி கேட்காம, என்னட்ட தண்டிக்காம என்ன மன்னிச்சு விடுறது. ஆமென். சோ அங்கே எனக்கு கிருபை பெறுகிறதுனால அந்த சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்தது. அதனால் நானும் தேவனை பற்றி கொண்டேன். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. ஆமென். அதே நீதி எங்களுக்கு கிடைச்சனால, ஆமென், அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆட்கொண்டது. ஒரு வடிவான வாசனம் ஒன்று வேதத்துல, அது நீங்க வாசிக்கணும். எங்கண்டா லூக்கா 10:26 எடுத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனுக்கு போக என்ன வழி? ஓகே, இயேசு கிறிஸ்து நானே அல்பா ஒமேகா, அந்த ஹீப்ரூல இருக்க முதல் லெட்டரும் கடைசி லெட்டரும் நான் தான். ஓகே, அதாவது நான் ஆதியும் வந்தோம், ஆதியும் அறிஞ்சவர் அந்தமும் அறிஞ்சவர். ஓகே, அப்ப என்னுடைய சிலுவை மரணம் மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார், அதற்கு பிறகு நீ கிருபையினாலே பரலோகம் போவாய்ன்னு சொன்னாரா இயேசு கிறிஸ்து? அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லல. ஏன்னா அவர் சிலுவைக்கு போக முந்தி அவர் அப்படி சொல்லலன்னு. இயேசு கிறிஸ்து என்ன தெரியாதா தான் சிலுவைக்கு போறது? எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட், கோ இன்சிடென்ட்ஸ் நடந்ததா? இல்லாட்டி எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம்டா? எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம். ஓகே, இயேசு கிறிஸ்து அறிஞ்சும் இயேசு கிறிஸ்து அவனுக்கு அழகா சொன்னார். ஓகே, என்னன்னு சொன்னார்? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்தது என்னன்னு கேட்கிறார். ஆமென். என்ன சொல்றான்? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கு? நியாயப்பிரமாணத்தை சுருக்கி ஆதியில் என்ன செஞ்சாங்க? லூக்கா 10:26 10:26. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஆமென். எழுதியிருக்கிறது. ஆகவே இது தோரால எழுதியிருக்கு. இது 4 ஆகமங்கள் 5 ஆகமத்துல எழுதியிருக்கு, மோசையின் ஆகமத்துல. ஓகே, ஆகவே இது இயேசு கிறிஸ்து கொடுத்தது இல்லை, இயேசு கிறிஸ்து மோசை கூட ஆதியில கொடுத்தது.
ஓகே, இதை எங்க பாப்பீங்களாண்டா லேவியராகவும் 19:18 உபாகமும் 6:5 இந்த வேர்ஸ் அப்படியே இருக்கு. ஓகே, என்ன செஞ்சாங்க, முழு சொல்லுவாங்க சுருக்கம், தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு பெரிய பேராகிராஃப் சுருக்கி எழுதுக. ஓகே, அப்படி என்ன செஞ்சாங்க, முழு நியாயப்பிரமாணத்தையும் அப்படி அடக்கி வச்சிருந்தாங்க. ஓகே, ஆகையால் ஓகே அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அந்த மனுஷனுக்கு, இல்ல பிள்ளைப்பா நீ அப்படி சொல்ல இயலாது இனிமே, ஏன்னா நான் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்ட பிறகு அதெல்லாம் மாறும்னு சொன்னாரா? இல்ல, அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்போது பிழைப்பாய் என்றார். ஆமென். கிருபையினால் எனக்கு கிடைத்த மன்னிப்பு என்னை பரலோகம் கொண்டு போவாது, நீதியின் வாழ்வை நான் வாழ்வேனானால் என்ன அந்த வாழ்க்கை தான் பரலோகம் கொண்டு போகும். எனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் திருப்பியும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறோமா இருந்தால் நாங்கள் திருப்பி இயேசு கிறிஸ்து என்ன செய்யறோமா, சிலுவையில் அறையிறோமா? அந்த கிருபை என்னன்றே நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மனுஷரா இருக்கிறோமா? அப்படி வேதம் சொல்லுது. ஓகே, ஆகவே இந்த நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆட்கொண்டது. ஆமென். சோ நீ இயேசு கிறிஸ்துவின் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தும் நீ நியாய பிரமாணத்தை கடைபிடிக்காவிட்டால் நீ என்னவா இருக்கிறாய்? நித்திய ஜீவனை இழந்த மனுஷனாக காணப்படுகிறார். உடனே கேட்பாங்க, அப்ப என்ன நான் பழி சொல்லுத்த சொல்றாங்களா? ஓகே, தானியல் அழகா போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும் போது என்னத்தை நிறைவேற்றினார்? எதுக்கு முடிவா இருந்தார்? அவர் பழியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார்னு சொல்லி அங்கே முன்னறிவிச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துல எந்த பாட்டை நிறைவேற்றதுனால அதுவும் ஒழிய பண்ணுவார்னு சொன்னது அர்த்தம் பழி காணிக்கை நிறுத்தப்பட்டது அல்ல, அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பழி உன்னால கொடுக்க இயலாது. இன்னைக்கு நீ இயேசு கிறிஸ்துவின் பழி நின்று போயிட்டுன்னு சொல்லுவே இருந்தால் பாவ மன்னிப்பு நின்று போச்சு. ஓகே, இயேசு கிறிஸ்து கொடுத்த பழி உலக முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறது. அந்த இரத்தத்தினாலே நாளைக்கும் மீட்கப்படுவான் ஒருத்தன், 100 வருஷம் கழிச்சும் மீட்கப்படுவான் ஒருத்தன். உலக முடிவு பரியந்தம் அது ஆக்டிவா இருக்கும். ஓகே, அதுக்கு ஈக்குவலான ஒரு பழி இல்லாததுனால தான் அங்கே பழியும் காணிக்கையும் அவர் ஒழிய பண்ணார். ஓகே, மேற்கொண்டு பார்ப்போம். 6வது அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நீக்கலாம் என்று சொல்லுவோமா? கேள்வி. நாங்க பாவம் செஞ்சா பரவாயில்ல, கிருபை எங்களை மன்னிக்கும் அப்படின்னு நாங்க சொல்லுவோமா? கூடாதே, அப்படி சொல்லாதே. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அந்த பாவம் தான் என்ன ஒரு பறிக்க பண்ணிச்சு, மரணத்தை கொண்டு வந்துச்சு. எப்படி நாங்க திருப்பி அதுல பிழைப்போம்? ஓகே, எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கேள்வி. நாங்க கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஓகே நாங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிந்த போது, அதை நாங்கள் விசுவாசித்த போது ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்டோம், அதனால் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். எபேசியர்ல போட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ஞானஸ்தானத்தின் மூலமாய் நாங்கள் என்ன செஞ்சோம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சிம்பலைஸ் பண்ணோம். எனக்காக மரித்தார், இதோ நானும் அவருடன் மரிக்கிறேன். அந்த மரணத்தை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அதனால நான் என்ன செய்யறேன்? பிழைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்றதை நான் என்ன செய்யறேன்? சிம்பலைஸ் பண்றேன். ஓகே, அறியாமல் இருக்கிறீர்களா? ஆமென். அதே மாதிரிதான் ப்ரீ ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்ன என்ன செஞ்சாங்க? இதை சிம்பலைஸ் பண்ணாங்க. ஞானஸ்தானத்தை எப்படி சிம்பலைஸ் பண்ணாங்க? இதோ என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டின்னு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறது மூலம் சிம்பலைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க பலி இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடா கொடுக்க இல்லாதனால என்ன செய்யறோம்? ஞானஸ்தானின் மூலமா அவரோட மரணத்தை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மரணத்தை தான் அவர் என்ன செஞ்சார்? அங்கே ஏற்றுக்கொண்டார் என்று நாங்க சிம்பலைஸ் பண்றோம். ஓகே, அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். அவரோட மரணத்துல சாயல்ல தான் நாங்க என்ன செய்யறோம்? அப்படியே ஜலத்துக்குள்ள போறோம், மரணத்தை சிம்பலைஸ் பண்றோம்.
எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே நாங்கள் என்ன செய்வோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். சோ அப்ப நாங்க என்ன செஞ்சோம், பாவத்துக்கு மறிச்சிட்டோம். எங்களோட பாவ வாழ்க்கைக்காக சிலுவையில இயேசு கிறிஸ்து அடிக்கிறத நாங்க சிம்பிளைஸ் பண்றோம். அதே நாங்க ஞானத்தினூட நாங்க பாவத்துக்காக மறித்தோம். ஓகே, இணைக்கப்பட்டிருக்கோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இனியும் உனக்குள்ள பாவ சிந்தனை வருமா இருந்தால் நீ இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிற மனுஷனாய் காணப்படுவாய். பாவ சிந்தனை வருதுன்னு சொன்னா உடனே யோசிப்பாங்க, ஐயோ ஓகே உனக்குள்ள பாவ சிந்தனை எங்க வச்சு நாங்க இயேசு கிறிஸ்து பாவம் உருவாகுதுன்னு சொன்னார். ஒருவன் விபச்சாரம் செஞ்சாதான் அங்கே பாவம்னு சொல்லி மோசையின் ஆகமம் சொல்லுது. ஓகே, நியாயப்பிரமாணம் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தன் சிந்தனையில விபச்சாரம் செஞ்சா அவன் விபச்சாரம் செஞ்சுட்டான் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், உன்னுடைய சிந்தனையில் உருவாகும் போதே நீ என்ன செஞ்சிடணும், பாவ எண்ணத்தை களைஞ்சிரு, வெட்டி போட்டுரு. உன்ன சிந்தனையில பாவ சிந்தனை உருவாகுதுன்னா உடனே என்ன செய், நீ அதை விரட்டி கொண்டு போ, அதை செயல காட்டாத, நோ அங்க வச்சே காட்டாவ பண்ணு. அப்ப நீ என்ன செய்ய மாட்ட, பாவம் செய்யாதபடி உன்னை காத்துக் கொள்வாய். ஆமென். ஆகவே இப்படியான சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்துவோட நீங்க சிலுவையில் அறையப்பட்டிருந்தா. ஓகே, உங்க பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, அதாவது இந்த சரீரத்துக்கு இனி நான் ஊழியம் செய்யல, இந்த சரீரத்தை கம்ஃபர்ட் பண்ண நான் இனி ஊழியம் செய்யல, வாழ இல்ல. ஓகே, அவரோட பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மறைத்தவன் பாவத்துக்கு நீங்களாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். அப்படி ஒரு செத்து போனவன் பாவம் செய்யுமா? இல்ல, இயலாது. அதே போல நான் என்னுடைய சரீரத்தை நான் மரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவோட ஒப்பு கொடுப்பனா இருந்தா நான் இனி என்ன செய்ய மாட்டேன், அந்த பாவ சரீரத்துக்காக நான் வாழ மாட்டேன். அந்த பாவ சரீரம் செத்து போச்சு, எனக்குள்ள இனி பெருமை இருக்காது, எனக்குள்ள என்ன வீடு வங்குவாதுகள் இருக்கக்கூடாது, சண்டைகளை உருவாக்காது, வீண் சண்டைகளை தேடி போவாது, பெருமை அடிக்காது, கொலை செய்யாது, கொள்ளை அடிக்காது. ஏன் இதெல்லாம் எதுல அடிச்சு, மாமிசத்துல அடிச்சு, நான் என்ன பெரிய அந்த கர்வ எண்ணத்துல இருக்காது, இதெல்லாம் எனக்குள்ள செத்து போயிடும். இதெல்லாம் நான் இனி மாமிசத்தின்படி வாழ முனைய மாட்டேன். இப்படியான சிந்தனைகள் வரும்போது நான் எனக்கு நினைக்கிறேன், என்ன மாமிசம் என்னைக்குள்ள எதிர்த்து போராடுகிறது. அதுக்காக அப்போஸ்தலர் அழகா விளங்கப்படுத்துற எப்படி இந்த ஒர்க் ஆர்டர் வேலை செய்யுது. ஓகே, சோ பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமென். அதே போல எங்களையும் இனி என்ன செய்யாது, மரணம் ஆண்டு கொள்ளாது. எப்படி இனியும் நான் இந்த சரீர மரணத்துக்கு உட்படுவேனே அல்லாமல் நான் என் நித்திய ஜீவன் என்னுடைய ராஜா வரும்போது நான் என்ன செய்வேன், தேவ சாயலாக நான் மாறி அங்கே நித்திய ஜீவனுக்கு உட்படுவேன். ஆமென். சோ ஆண்டுகொள்வதில்லை. அவர் மரித்த பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். நாங்களும் பெரிய மாதிரி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுப்போமா இருந்தா நாங்க யாருக்கு நீ பிழைச்சிருக்கிறோம்? ஆஃப்டர் பேப்டிசம் பிறகு நாங்க யாருக்குன்னு வாழ்றோம்? எங்களுக்குன்னு வாழ்றோமா? அதுக்கு பிறகு எங்களோட ஓன் ஐடியாஸ் பிலாசபிக்கு வாழ்றோமா? இல்ல, தேவனுக்கு என்று வாழும். தேவனுக்கு என்று வாழ்றவன் என்ன செய்வான்? நியாயப்பிரமாணத்தை எதிர்த்து நிற்பானா, கீழ்ப்படிவானா? கீழ்ப்படிவான். நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு இருந்து சுதந்திரமாக்கப்பட்டவர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு சுதந்திரம் என்ன, கீழ்ப்படுத்தப்பட்டவர்கள் என்ன? ஒரு சட்டம் இருக்கு, அந்த ஹைவே சட்டம். திருப்பி சொல்றேன், 70 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் போவோம், மேக்சிமம் 70. ஓகே, லோ என்ன சொல்லுது அப்படின்னா நீ 70 கிலோமீட்டர் மீறக்கூடாது. மீறினா உனக்கு பெனால்டி. ஓகே, 70 கிலோமீட்டருக்கு மேல மீறி போயிட்டீங்க, போலீஸ்காரன் குவான்னு பின்னுக்கு வந்து நிற்பான். ஓகே, உங்களுக்கு என்ன கொடுப்பான்? பெனால்டி ஒன்று கொடுப்பான். ஓகே, இந்த டிக்கெட்டை கட்டு. ஒரு நல்ல நண்பனோட எனக்கு கட்டையெல்லாம் தவிச்சு கொண்டிருக்கேன், காசே இல்லை, பிரச்சனை. ஓகே, தடுமாறி கொண்டிருக்கேன். இப்ப லைசன்ஸ் வரி போக போகுது, பெரிய பிரச்சனையா இருக்கு.
ஓகே, ஃப்ரெண்ட் வந்து பெனால்ட்டியை கட்டுறார். கட்டின பிறகு நான் ஸ்டோரி சொல்லி முடிஞ்ச பிறகு இதுல அர்த்தத்தை வழிய சொல்றேன். கட்டின பிறகு நீ என்ன செய்யற, திருப்பியும் உனக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், ஓகே நீ இந்த பெனால்ட்டில இருந்து ஃப்ரீ, போயிட்டு வா. ஜட்ஜ் அப்படித்தான் சொல்லுவான், யூ ஃப்ரீ டு கோ. நீங்க ஜட்ஜ் முன்னுக்கு போய் நின்றவங்க யோசிச்சு பாருங்க. ஓகே, ஜட்ஜ் என்ன சொல்லுவார், பெனால்ட்டிய இது பண்ணோன்னு அப்பீல் வழக்கு போட்டு நீங்க போய் ஜட்ஜ் முன்னுக்கு நின்றோன்னு ஜட்ஜ் ஓகே இந்த பிள்ளை ஓகே இல்ல நான் மன்னிச்சு விடுன்னு சொல்லல. என்ன சொல்லுவார் ஜட்ஜ், யூ ஃப்ரீ டு கோன்னு சொல்லுவார். ஓகே, சோ ஆகவே கட்டின பிறகு அவன் ஃப்ரீ டு கோன்னு சொன்ன பிறகு அந்த சட்டம் அதுக்கு பிறகு அவனுக்கு ஆக்டிவ் ஆகாதுன்னு அர்த்தமா, இல்லாட்டி அடுத்த முறை இப்படி செய்யாத, இப்படி செஞ்ச பிழைக்கு உனக்கு மன்னிப்பு கிடைக்குது, அடுத்த முறை இப்படி செய்யாதுன்னு அர்த்தமா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனால மண்டையில சதைக்கிறாத ஒழுங்கா எழுத வாசிக்க படிக்காதுன்னு பைபிள் தூக்கிட்டு வந்து என்ன நடக்கும்? ஆராயணும், நியாய பிரமாணம், நீதி, லோ. நீங்க என்ன செய்யணும், ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் தான், ஒரு லோயர் மாதிரி தான் அதை நீங்க திங்க் பண்ணணும். ஒரு சட்டம் படிச்சவங்க மாதிரி தான் திங்க் பண்ணணும் நியாய பிரமாணத்தை. உங்க இஷ்டப்படி எல்லாம் திங்க் பண்ணிடாது. ஓகே, யூ ஆர் அண்டர் லோ அப்படின்னா என்ன, நீ லோ மீறிட்ட. யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் லோன்னு அர்த்தம் என்ன, நீ இன்னும் மீறல, இனி மீறாத, அப்படித்தான் அர்த்தம். ஓகே, சோ இவர் 70 நியாயப்பிரமாணம் சொல்லுது சர்டன் பாவத்தை செய்யாதுன்னு. நீ அந்த பாவத்தை செஞ்சிட்ட, நீ இப்ப நியாயப்பிரமாணத்தை கீழ்படுத்தப்பட்டிருக்கிறாய். நியாயப்பிரமாணம் உன்னை கீழ்படுத்தி விட்டது, ஏனென்றா நீ நியாயப்பிரமாணத்தை மீறினால. யூ அண்டர் அரெஸ்ட் அக்கார்டிங் டு திஸ் லோன்னு தான் சொல்லுவான். அண்டர்னா என்ன, நீ அந்த சட்டத்துக்கு கீழ்பட்டு இருக்கிற. ஓகே, நீ பெனால்ட்டியை கட்டி ஃப்ரீ ஆகணும்னா யூ ஃப்ரீ ஃப்ரம் தட் லோ. ஓகே, நீ அந்த சட்டத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். இப்படிதான் வருது வேதம், நியாயப்பிரமாணம். ஓகே, சோ இதை எடுத்துக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவங்க இல்லைன்னு சொன்னா அப்ப நீ என்ன பரிசுத்தவானா, உன்னை பாவத்தை நீ ஒத்துக்கொள்ள மாட்டிய. ஓகே, நியாயப்பிரமாணம் என்னை கட்டி காவலில் போட்டதுன்னு அர்த்தம் என்ன, நியாயப்பிரமாணம் என்னை குற்றப்படுத்தி ஜெயில போட்டது, காவலில் போட்டது ஜெயில போடுறது. ஆகவே நான் குற்றவாளி, கலாத்தியில சொல்லப்படுது. ஆகவே ஓகே, அதே லாங்குவேஜ் தான் இங்க யூஸ் பண்ற அப்போஸ்தலர் பவுலும். நம்புகிறோம், மரித்தோடு இருந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்த பாவத்திலிருந்து ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவனுக்கு என்று பிழைப்போம் என்றால், அங்கே யோவான் சொன்னது போல நாங்க பாவம் செய்ய மாட்டோம். ஓகே, பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். அப்ப என்ன சொல்ற, கிருபையை பெற்றுக்கொண்டனால நாங்க பாவம் செஞ்சு கொண்டே இருக்கலாம், அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்றாரா? பாவம் இனி என்னை ஆளக்கூடாது, ஆள முடியாது. ஏன், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பாவ சரீரத்தில் மரித்து விட்டேன். ஆகையால் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். நீதிக்குரிய ஆயுதம் என்ன? நீதி எங்கிருந்து வருது? நியாயப்பிரமாணத்துல என்ன? என் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நீதிகளையும் சாட்சிகளையும் தானே சொல்லுது. ஆமென். இனி உங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்கவா? நியாயப்பிரமாணம் காமன் பெயர். மோசேயுடைய 5 புத்தகங்களுக்கு பேர் நியாயப்பிரமாணம். தமிழ்ல ஹீப்ரூல தோரா, ஓகே, இங்கிலீஷ்ல புக் ஆஃப் லா. ஓகே 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 அதுல ஒரு பகுதி தான் நீதி. ஓகே, ஆகவே நாங்கள் அந்த நீதிக்கு கீழ்ப்படியணும். ஆமென். ஒப்புக்கொள்ளுங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், ஓகே, நியாயப்பிரமாணம், யூ ஆர் நாட் அண்டர் லா.
யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்பதான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால, கிருபைக்கு கீழ்பட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்குமா, தண்டனை கிடைக்குமா? forgiveness, மன்னிப்பு கிடைக்கும். அதனால நீங்க இப்ப நியாயப்பிரமாணத்தினால் குற்றப்படுத்தப்பட்டு நீங்கள் கிருபைக்குள்ளாகப்பட்டிருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து உங்களோட பெனால்ட்டியை பே பண்ணதுனால உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? ஆமே. இப்ப நாங்க அந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனால நாங்க பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை மீறதுதான் பாவம். ஓகே. ஆகவே நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது. மரணத்துக்கு ஏதுவாகன பாவங்களாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல்களினாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? வடிவா கேளுங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமென். நீங்க தேவன நீதிக்கு கீழ்ப்படுவீங்களா இருந்தா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவீங்களா, நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க. நீங்க பாவம், அதாவது பாவ காரியங்களுக்கு கீழ்ப்படுவீங்களா இருந்தா, தேவனுக்கு முரணான ஆலோசனைகள்ல நீங்க கீழ்ப்படுவீங்களா இருந்தா, நீங்க அதுக்கு அடிமையா இருக்கிறீங்க. ஆமென். அப்ப நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுவீங்களா இருந்தா, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருந்தா நீங்க யார பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீங்களா, அசுத்த வாழ்க்கை வாழ்வீங்களா? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீங்களா, அசுத்த வாழ்க்கை வாழ்வீங்களா? பரிசுத்த வாழ்க்கை. அப்ப நீங்க பாவத்துக்கு நீங்க அடிமையா இருந்தா எதுக்கு வாழ்வீங்க? அசுத்த வாழ்க்கை, மரணத்துக்கு அடிமையா இருப்பீங்க. ஆமென். சோ அறியலாம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கென்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். நாங்க பாவத்தினால விடுதலையாக்கப்பட்டு இப்ப நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் எப்படி சொல்லுது? righteousness. ஓகே. இன்டர்நேஷனல் வெர்ஷன் சொல்லு. சரி, அப்ப சந்தோஷம். வெரி குட். நான் போற வசனத்துல அவங்க இல்லை. ஓகே. சோ அடிமையா இருக்கிறீர்கள். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். ஆமே. நீங்க மாமிச பலவீனம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலாம இருக்கிறதுனால நான் ரெகுலர் லாங்குவேஜ் இப்படி ஹெவி வேர்ட் யூஸ் பண்ணாம சாதாரண மனுஷர் யூஸ் பண்ற வேர்டை யூஸ் பண்றேன். ஓகே. பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து நீதிபதியாக இருக்கிறது போல நாங்களும் என்ன செய்யணுமா? நீதிமான்களா வாழணும். ஆமென். அப்படின்னா என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறணுமா? இனி நியாயப்பிரமாணத்துக்கு ஏதாவது எதிராக சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல்.